ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது 2025 குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். குரு வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசிலேருந்து பயிற்சி ஆகி மிதுன ராசிக்கு போகிறாங்க. இது எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, சனி பயிற்சி ஆகி 8ல் இருக்கார். அஷ்டம சனி காலமாக இருக்குது. அதாயிரம் இதாயிரம் நிறைய பிரச்சனை, பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் 8ல் சனிக்கு நம்ம சொல்லணும். பட் இந்த குரு இருக்கார் இல்லையா, குரு இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு தசம கேந்திரத்தில் இருந்தார். 10ல் தனிச்ச குருவாக இருந்தார். இப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு வருது. மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 11ஆம் வீட்டில் குரு இருந்தார் அப்படின்னாக்கா பல நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கம்யூனிகேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல நன்மைகள் ஏற்படும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகளை தருவார் குரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மனசில் புது தெம்பும் தெளிவும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். குலதெய்வம் அனுகிரகம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்காக பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறமான ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பதவிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அதையெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சிம்ம ராசியில் பிறந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, திருமண காலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சனி ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியோட பலன்கள் உங்களை சேரும். 11ல் குரு இருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. பல நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களோட 3ஆம் வீட்டையும், உங்களோட 5ஆம் வீட்டையும், உங்களோட 7ஆம் வீட்டையும் பார்வையில் வைக்கிறதுனால பல நன்மைகளை நிச்சயமாக அடைவீங்க. எப்போவுமே குரு நின்ற இடத்துக்கு விட பார்த்த இடத்துக்கு பல நன்மைகளை தருவார் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு நிற்கிறதே லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் பெரிய மனிதர்களோட தொடர்பும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய நல்லதொரு காலமாக நிச்சயமாக சிம்மராசிக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.